கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 பாகங்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 71ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜபத்தின் சட்டம் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய வேதாமத்துக்குள்ளே நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக சொன்ன மாபெரும் உண்மைகளை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. கடந்த வகுப்பில் நம்ம கவனிக்கும் போது யாருடைய ஜபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதற்கான சட்டம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது நீதிமானுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் செம்மையானவருடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா கேட்குறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதாவது நேர்மையானவருடைய ஜபத்தை கேட்குறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பிதாவுடைய சித்தம் தெரிஞ்சு அது மாதிரி நடக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்தை கேட்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் சொல்லப்பட்ட சட்டங்களை பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பிதாகிய தேவன்கிட்ட நம்முடைய எண்ணங்களை, இருதயங்களை, விண்ணப்பங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டு செல்லும் பொழுது, உம்முடைய சித்தம் என்னவோ தேவனை அதை எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாதான் ஜெபத்தினுடைய சட்டங்களை நம்ம வேதாம வசனத்தின் மூலமாக பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்து என்ன பார்த்தோம்னா, ஒரு சாம்பிள் ஜெபம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஜெபம் சொல்லக்கூடிய சட்டத்தை என்ன பண்ணலாம்னா நம்ம முடிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். படிக்கலாமா? மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பார்த்தீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தொடர்புகளை, உறவுகளை தேவன் கூட கொண்டு செல்ல சொல்றாரு. அப்படி பண்ணும்போது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது, பரலோகத்தில் பிதா இருக்காரு, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா நாம இந்த பூமியில் இருக்கிறோம். எப்படி அவருடைய நாமம் பரிசுத்தப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம பரிசுத்தமாக வாழும்போது நம்முடைய கிரியைகள் சுத்தமாக இருக்கும். அந்த கிரியைகளை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி நமக்கு பார்த்தோம் இல்லையா. அடுத்து படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பார்த்தீங்களா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, பரலோகத்தில் பிதாகிய தேவன் என்னென்னலாம் விரும்புகிறாரோ அது அப்படியே அங்கே நடக்குது. அப்போ தேவனுடைய விருப்பங்களை பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்குள்ள அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதலை அங்கே காமிக்கிறதுனால அவருடைய ராஜ்யமும் அவருடைய சித்தமும் பரலோகத்தில் நடக்குது. அப்படின்னா அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும்னா நாம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் அழைக்கப்பட்டிருக்க நாம நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கும் போது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி வரும்போது அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற உண்மையும் கூட நம்ம பார்த்தோம். அப்போ இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் கையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய கையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய உண்மையை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா பரலோகத்தில் எல்லாருமே பரிபூர்ணமான ஒரு கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இந்த பூமியிலையும் நடக்கணும். அப்படின்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காமிச்சு நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து முடிக்கும் போது அந்த ராஜ்யமும் அவருடைய சித்தமும் இந்த பூமியில் நிறைவேறும் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையும் இந்த ஜபத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, மீதம் இருக்கக்கூடிய ஜபத்தினுடைய சாம்பிளை பார்த்து நம்ம முடிக்க வரோம். சரிங்களா? அடுத்து படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பார்த்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகர் இந்த வசனங்கள் படிக்கிறாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த ஜெபத்தை கவனிக்கிறாங்க. கவனிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட கேட்க சொன்னார் நம்முடைய ஆண்டவன் சொல்லும்போது, இது சாதாரணமான சாப்பிடக்கூடிய உணவை பற்றி அவர் சொல்லலைன்றதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும்.
எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷிப்பவைகள் அல்லவா. பாத்தீங்களா? அப்படின்னா எந்த ஆகாரத்தை பத்தி நம்முடைய ஆண்டவர் இங்க பேசலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவாகி ஆகாரத்தை பத்தி அவர் பேசல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாரத்தில் ஒரு விசேஷமான உண்மையை வச்சிருக்கான்றது அநேகருக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிறான்ற உண்மையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க தேவனேன்னு சொல்லி பிதா கிட்ட கேட்க சொன்னாரு. அப்ப ஆகாரம் என்பது என்னன்றதை இப்ப நம்ம கவனிக்கணும். ஒரு சில வசனங்கள் என்ன பண்ணலாம்னா கையில் எடுக்கலாம். அப்ப உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஆகாரம் என்பது எது அடையாளப்படுத்துகின்றது என்பதை. படிக்கலாமா? பாருங்க, பிரசங்கில 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பாத்தீங்களா? உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா, நாம சாப்பிடக்கூடிய உணவாகி ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போட்டோம் அப்படின்னா அது அங்க பலன் கொடுக்காது, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பிரசங்கில சொல்லப்பட்ட வசனத்துடைய பொருள் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்க, இதை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு அருமையான வசனத்தை நம்ம கிட்ட கனெக்ட் பண்றார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. படிக்கலாமா? பாருங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். பாத்தீங்களா? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ பிரசங்கில நம்ம படிக்கும் போது உன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேல போடு அப்படி சொல்லி காமிச்சார். அப்போ ஆகாரம் என்பது உம்முடைய வார்த்தைகள். எரேமியா படிச்சோம் இல்லையா? அப்போ ஆகாரம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அப்போ நமக்கு டெய்லியுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் கிடைக்கணும். அதை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க தேவனே, கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்துல கேளுங்கன்னு சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமத்துல 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அவை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாகிய தேவன் வானத்திலிருந்து மன்னா வர்ஷிக்க பண்ணார். அதை ஒவ்வொரு நாளும் போய் அதை பொறுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டாங்க இல்லையா? அந்த மன்னாவை தான் இன்னைக்கு நமக்கு ஆகாரமாக ஆண்டோட வார்த்தைகளாக கொடுத்திருக்கின்ற உண்மைகளை கூட நமக்கு நல்லாவே தெரியும். படிக்கலாமா சில வசனங்கள்? பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. பாத்தீங்களா? அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கின அப்பம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வசனம் படிக்கலாமா? 58ஆம் வசனம் படிங்க. அதிலே யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன கேட்க சொன்னார் சொல்லி பாத்தீங்கன்னா ஆகாரத்தை கேட்க சொன்னார். அப்ப ஆகாரம் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின சத்தியங்கள். அப்போ அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவாப்பம். அப்படின்னா அவரை பற்றின காரியங்களை நம்ம நாளுக்கு நாள் புசிக்கும் போதுதான் நமக்குள்ள ஜீவன் இருக்கும். நம்ம இழந்து போன ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப தொடர்ந்து படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு
மன்னியும். பாத்தீங்களா, இது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவங்க சொல்லி காமிச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி நம்ம வசனத்தை கவனிக்கும் போது, ஆகாரம் சொல்லும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின உண்மைகள், சத்தியங்கள், அவரை பத்தி நம்ம நிறைய தெரியணும். அதுதான் நமக்கு ஜீவன்ற ஒரு வார்த்தையை, ஒரு சட்டத்தை இங்க தெளிவுபடுத்தினார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை மன்னியும் தேவனே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை இங்க சொல்லி கொடுத்திருக்கார். இப்ப நமக்கு இதனுடைய ஒரு தெளிவான உண்மை என்ன, தெளிவான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம இத தேவன்கிட்ட இந்த உண்மைகளை, உணர்வுகளை ஏறெடுக்க முடியும், இந்த விண்ணப்பத்தை கொண்டு சேர்க்க முடியும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு அதை கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? மறுபடியும் வசனம் படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. பாத்தீங்களா, முதல்ல என்ன சொல்றாரு? எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த சட்டத்துல ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கடனாளிகளுக்கு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா கடனாளினா என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும், மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடனாளினா என்னன்னு கண்டுபிடிக்கணும், மன்னிக்கிறதுனா என்னன்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட எப்படி ஜெபிக்க சொன்னார்னா, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி காமிச்சார். எங்களுடைய கடன்களை நீங்க மன்னிங்க தேவனே அப்படின்னு சொல்லி இங்க ஜெபத்தை எடுக்க சொல்றாரு பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா யார் கடனாளி? நமக்கு யார் கடனாளி அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கடன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ உலக பிரகாரமா இருக்கக்கூடிய கடன்களை பத்தி என்ன பண்ணலன்னா அவர் பேசல அப்படின்ற உண்மைகளை நம்ம தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமா இருக்கக்கூடிய கடன்களை பத்தி அவர் பேசலன்ற ஒரு காரியங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கடன்னா என்னன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பார்க்கலாமா? பாருங்க, லூக்கால 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். பாத்தீங்களா, பரிசேயனாகிய சீமோன் வீட்டுக்கு நம்முடைய ஆண்டவர் போறாரு. போகும்போது அந்த பரிசேயனாகிய சீமோனை கூப்பிட்டு ஒரு அருமையான ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். படிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பாத்தீங்களா, இதே மாதிரி நிறைய இடத்துல நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்காரு. ஆனா சத்தியத்தை நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது ஆண்டோட உண்மைகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப பொருத்தமா இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் படிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் கிட்ட 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு கொடுக்கணும், இன்னொருத்தர் 50 வெள்ளிக்காசு தான் கொடுக்கணும். 2 பேருமே கடன் பட்டிருக்கிறாங்க. 42ஆம் வசனம், கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். பாத்தீங்களா, அப்போ கடன் பட்ட 2 பேருமே என்ன பண்ண முடியல, கொடுக்கறதுக்கு முடியல. அதனால யாருக்கிட்ட கடன் வாங்கி இருந்தாங்களோ அவர் என்ன பண்ணிட்டாரா, 2 பேர் கடனையும் மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பேரோட கடன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரா? 42ஆம் வசனம், கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். பாத்தீங்களா, அப்போ இங்க சொல்லப்பட்ட காரியங்களை கொஞ்சம் நிதானிச்சு படிச்சீங்கன்னா அந்த இடத்துல கடன்றத எதன் சொல்லி அடையாளப்படுத்துவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவம் என்று அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. நல்லா புரியும் படிச்சு பாத்தீங்கன்னா. அப்போ இந்த கடனை, இந்த பாவத்தை மன்னிச்சிட்டாங்கன்னா யார் அதிகமா அன்பு கூறாங்க தெரியுமா உங்களுக்கு, சீமோனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது சீமோன் அருமையான பதில தெளிவா சொல்றாரு. படிங்க. 43ஆம் வசனம், சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகம் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் அதிகமாக அன்பா இருப்பாங்கன்றத இங்க சொல்லி காமிச்சாரு. நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, சீமோனே நீங்க சொன்னது சரி அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடனை என்ன பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சிட்டாங்க.
மன்னிக்கும் போது யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் இங்க அன்பு கூறுறாங்க அதிகமானதை சொல்லி காமிச்சார். அப்ப கடன்னா என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அங்கேயே விளக்கம் இருக்கு. நமக்கு படிக்கலாம் வேணா படிங்க. 44ஆம் வசனம், ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாத்தீங்களா, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல கடனை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்போ இவங்களுடைய பாவங்கள் அதிகமா மன்னிக்கப்பட்டுச்சு. அப்படி மன்னிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவங்க மிகவும் அன்பு கூர்ந்தாங்களே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை அங்க ஏறெடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி பாத்தீங்கன்னா பாருங்க, கரெக்டா படிக்கலாம் பாருங்க வசனத்தை. இப்போ படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. நல்லா கவனிங்க, எங்களுடைய கடனாளிகளுக்கு, அதாவது நமக்கு எதிராக யாராவது பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோமா, முதல்ல மன்னிக்கிறோம். மன்னிக்கிறோம் என்ன அர்த்தம் சரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு செயல்பாடு உள்ள வரணுமா. என்ன செயல்பாடு உள்ள வரணுமா, அதிகமா அன்பு கூறணும். ஏன்னா சீமோன் வீட்டில் அந்த ஸ்திரீயோடைய பாவத்தை மன்னிக்கும் போது மன்னிக்கப்பட்ட உடனே அந்த அம்மா அதிகமா அன்பு கூர்ந்தாங்கன்ற உண்மையை சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா நம்ம யார் பாவத்தையாவது மன்னிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணுமா, அதிகமா அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். ஆனா நாம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் நாம மன்னிச்சிட்டோம்னு சொல்லுவோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம், அவங்கள நேசிக்க மாட்டோம். இதுதான் இந்த பிரேயருக்குள்ள ஜெபத்துக்குள்ள மறைஞ்சிருக்க முக்கியமான உண்மை. நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவரை இயேசுகிறதுக்கு விரோதமாக நிறைய பேர் அந்த புதிய ஏற்பாட்டின் காலப்பகுதியில் முதலாம் வரைகளில் வேலைகள் செய்தாங்க. அவரை அதிகமா நேசித்த பேதுரு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக சில பாவங்களை தவறுகளை செய்தார். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவரை மன்னிச்சிட்டு அதிகமான அன்பை காமிச்சார். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட ஜெபத்துல ஏறெடுக்க சொல்றாரு. அப்போ எங்கள் கடனாளிகளுக்குன்னு சொல்லும்போது நமக்கு எதிராக யாரெல்லாம் பாவம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நாம மன்னிக்கிறோம். அதே இடத்துல மன்னிக்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு முழுமையான அன்பை காமிக்கணும்னு சொல்லி காமிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இப்ப படிங்க மத்தேயுல மறுபடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாத்தீங்களா? அப்போ எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லும் போது எங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க தேவனே அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய பாவத்தையும் தேவன் மன்னிக்கும் போது நாம இன்னும் அதிகமா அன்பு கூறுவோம். அப்போ நம்ம யாருக்கு மன்னிக்கிறோமோ அவங்களும் அன்புக்குள்ள வந்துருவாங்க. நாம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய பாவங்களை தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ மன்னிக்கும் போது நாமளும் அன்புக்குள்ள வந்துருவோம். அப்போ இந்த இடத்துல கடன்களை, அதாவது பாவத்தை மன்னிக்கும் போது ரெண்டு பேரும் எதுக்குள்ள வந்துருவாங்க, அன்புக்குள்ள வந்துருவாங்க. இதுதான் ஜெபத்தினுடைய முக்கியமான விளக்கன்றதை சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு இன்னும் ஆழமான அநேக தெளிவுகளை தேவன் கொடுத்துருக்கார் வேதாமத்துக்குள்ள. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மிகப்பெரிய சாட்சி. புரிஞ்சுங்களா? அப்போ கடன்களை மன்னிக்கிறது என்ன அர்த்தம்னா, கடன் என்பது பாவம். அப்போ நமக்கு விரோதமாக யாராவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா மன்னிக்கிறோம். மன்னிக்கிறோம் என்ன அர்த்தம்னா முழுசா என்ன பண்றோம்னா அவங்கள மேல அன்பு கூறுகிறோம். அன்புக்குள்ள அவங்களும் வந்துருவாங்க, நாமளும் அன்புக்குள்ள போயிடும். நாம எப்ப அன்புக்குள்ள போவோம்னா நம்முடைய பாவங்களை தேவனாய் கர்த்தர் மன்னிக்கும் போது. அப்ப நல்லா கவனிங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இங்க நாம இருக்கிறோம், இந்த இடத்துல நமக்கு எதிராக யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், இவங்களுடைய கடன்களை இவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோம். மன்னிக்கும் போது இவங்க எதுக்குள்ள வந்துருவாங்க, இப்போ ஒரு அன்புக்குள்ள உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்முடைய கடன்களை தேவனாய் கர்த்தர் மன்னிக்கும் போது நாம எதுக்குள்ள வந்துருவோம், அன்புக்குள்ள வந்துருவோம்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்போ இந்த ஜபத்துக்குள்ள இவ்வளவு உண்மைகள் அடங்கியிருக்கான்ற காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண என்ன பண்ண முடியாதுன்னா எங்க பாவங்களை மன்னிங்க தேவனே, நாங்க மனுஷன் தேவனே அப்படி சொல்ல முடியாது. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அன்புல உறுதியா நிற்போம். நம்முடைய ஆண்டவர் மாதிரி அன்பு என்பது என்னைக்குமே மாறாது. இந்த மாதிரி தான் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார். நாமளும் மன்னிப்பதன் மூலமாக இந்த அன்பை கொண்டு வர முடியும் உண்மையும் சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அடுத்த வசனம் போலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று
எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பாத்தீங்களா? அடுத்த ஒரு ஜெபத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சட்டம் சொல்லி காமிக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்றார். அப்போ இந்த சட்டங்களை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்ன அர்த்தம்? நம்ம சோதனையை வரக்கூடாது அர்த்தமா? ஏன்னா வேத வசனங்களை கொஞ்சம், அதாவது சட்டங்களை கொஞ்சம் நம்ம கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க, படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1:6 படிங்க. 1 பேதுரு 1:6 முதல், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு வசனம் படிச்சோம். அந்த வசனம் நம்மளை என்ன செய்ய சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு சோதனை கட்டாயம் வேணும்னு வசனம் சொல்லுது. பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1:12 படிங்க. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த மாதிரி அநேக வசனங்கள் நமக்கு சோதனை கட்டாயமா வேணும்ன்றதை இங்க சொல்லி காமிக்குது. பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கான அர்த்தங்களை எப்படி புரிஞ்சுக்கலான்ற ஒரு விளக்கத்தை கூட நம்முடைய ஆண்டவங்க தெளிவா சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ இந்த ஜெபத்துல கொஞ்சம் வசனம் நல்லா கவனிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது நாம் எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சோதனையே வரக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசமும் நம்முடைய குணாதிசயங்களும் கட்டாயமா சோதிக்கப்பட வேண்டும். அப்போதான் நம்ம பொன்னாக விளங்க முடியும். அப்படின்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனையை பிதாகிய தேவன் அனுமதி கொடுத்தார். பிதாகிய தேவன் யாரையுமே சோதிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, யாக்கோபு 1:13 யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாத்தீங்களா? இந்த வசனத்துக்கு நல்ல அருமையான விளக்கம் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ பிதாகிய தேவன் அவரு யாரையுமே சோதிக்க மாட்டான்னு சொல்லி காமிச்சிட்டார். ஆனா என்ன பண்ணுவார்னா, ஒரு சோதனை நம்மகிட்ட வருதுன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பார் அவரு. இது நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு சோதனைக்குள்ளாக நம்மளே போக முடியும். எப்படி போக முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் படிங்க. அதுல 14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப 2 வகையில சோதனைகள் நம்ம கிட்ட வரலாம். 1, பிதாகிய தேவன் அனுமதி கொடுப்பார், அவர் சோதிக்க மாட்டார், அனுமதி கொடுப்பார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்முடைய சுய இச்சையின் மூலமாக சோதனைக்குள்ள போக முடியும்ன்றதையும் சொல்லி காமிச்சார் இல்லையா? ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு பிரேயர்ல என்ன சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமன்னு சொல்லி காமிச்சார். ஆனா சோதனை கட்டாயன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அதான் முக்கியமான விளக்கம் சொல்லி பார்க்கிறோம் சட்டத்துக்குள்ளாக. ஏன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை முதல்ல தன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சோதனைக்காரன் வந்தான். அந்த இடத்துல பிதாகிய தேவன் அனுமதி கொடுத்துட்டார். நமக்கு நல்லா தெரியும்ல, படிக்கலாமா? மத்தேயு 4:3 மத்தேயு 4:3 அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க விளக்கத்தை. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சோதனை உள்ள வருது. பிதாகிய தேவன் அனுமதி கொடுத்துட்டார் இல்லையா? அப்படி சோதனை உள்ள வரும்போது அந்த சோதனையில அவர் மாட்டியிருந்தார்னா எதுக்குள்ள உள்ள போயிருப்பார்? தீமைக்குள்ள உள்ள போயிருப்பாரு. புரிஞ்சுங்களா? அந்த சோதனையில் அவர் சோர்ந்து போயிருந்தார்னா தீமைக்குள்ள போயிருப்பாரு. தீமை எங்கிருந்து வருது? பிசாசுகிட்ட இருந்து வருது. அப்ப பிசாசானவன் சோதனை இன்க்ரீஸ் பண்ணா. 3 முக்கியமான சோதனைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது அந்த சோதனைகள்ல அவர் சோர்ந்து போகாம வேத வசனத்தின் மூலமாக ஜெயிச்சார். ஜெயிச்சதுனால தீமைக்குள்ள அவர் மாட்டிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன விளக்கம் சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சோதனை முக்கியம்தான். அந்த சோதனையில மாட்டிக்கும் போது நம்ம சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா எதுல மாட்டிப்போம்? தீமைக்குள்ளாக மாட்டிப்போம். அதுதான் இங்க சொல்லி காமிச்சார். அதனாலதான் நமக்கு சோதனைகள் வரட்டும், சோதனைகள்ல நம்ம சிக்குண்டு போக மாட்டோம். ஏன்னா நமக்காக, நம்மளை பலப்படுத்துறதுக்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறாராம். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 17:15. யோவான் 17:15 நீர் அவர்கள்
பாத்தீங்களா? அப்போ இந்த உலகத்துல நம்மளுக்கு கட்டாயமா சோதனை வரும். இதை நம்முடைய ஆண்டவர் முதலாம் வருகையில் அவரை அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணார் இல்லையா, அப்பவே தெளிவுபடுத்தினார். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. நல்லா கவனிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்து இமிடியேட்டா அவங்க சோதனை வந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் என்ன? மறுபடியும் படிக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா? சோதனைக்கு உட்படாதபடிக்குனா சோதனை வரும். அப்படி சோதனை வரும்போது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனா நம்முடைய ஆதிகால சீஷர்கள் அந்த டைம்ல என்ன ஆயிட்டாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க இல்லையா? அப்போ சோர்ந்து போகும்போது அவங்க நம்முடைய அரைசுகிறத பின்பற்ற முடியாம போயிருச்சு, தீமைக்குள்ளாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பின்னாடி சோதனை வந்துச்சு, ஜெயிச்சாங்க, உறுதியா பின்பற்றிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தனி சாப்டர், பின்னாடி பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஜெபத்தை மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்படின்னா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்ன அர்த்தம்னா, சோதனை வரும், அது அவசியம்தான். அப்படி சோதனை வரும்போது அந்த சோதனையில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போக முடியாத அளவுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரா, ஜெபம் பண்றாரு. அந்த சோதனையில இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு சின்ன வழியை கூட, ஒரு போக்கு கூட என்ன பண்ணுவார்னா உருவாக்குவாராம். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாத்தீங்களா? அப்போ சோதனையை நம்முடைய தேவன் கட்டாயம் அனுமதி கொடுத்துருவார் ஒரு வகையில். இன்னொரு வகையில் நம்முடைய மாம்சத்தின் மூலமாகவே நமக்கு சோதனைகள் வரும்ன்றது சொல்லி காமிச்சார். இப்படி ரெண்டு வகையில் சோதனைகள் வரும்போது நாம என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த சோதனையில் நம்ம சோர்ந்து போய் தீமையில மாட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு தேவனே எங்களை பலப்படுத்துங்க தேவனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா ஜெபத்தில் கேட்க சொன்னாரு. அப்படி கேட்கும் பொழுது ஒரு சோதனை உள்ள வரும்போது நம்ம தைரியமா உள்ள போகலாம். அந்த இடத்துல சோதனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு எதை பயன்படுத்த முடியாது கொடுப்பாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நன்மையான காரியத்தை கொடுப்பாரு. அந்த நன்மையின் மூலமாக என்ன பண்ண முடியும்னா நாம தீமையை வெல்ல முடியும். படிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாத்தீங்களா என்ன சொன்னார் வசனத்துல? கொஞ்சம் நிதானம் படிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல். நீ தீமையினாலே வெல்லப்படாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீமையினாலே வெல்லப்படாமல்னா தீமை நம்ம நெருங்க ஆரம்பிக்கும். எப்போ? இந்த சோதனையில சோர்ந்து போகும்போது. அப்போ சோதனைக்கு நம்ம உள்ள போறோம், அந்த இடத்துல தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பார். எது நன்மை? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றின காரியங்கள், அவருடைய சத்தியங்கள், அது நமக்கு நன்மையான காரியங்கள். அப்ப அதுல நம்ம பழக்கப்படும் போது இந்த தீமையை என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாத்தீங்களா? தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான ஜெபத்தை என்ன பண்ணாருன்னா ஒரு சாம்பிள் காமிச்சார். அப்போ அந்த ஜெபத்துல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சட்டத்துல சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 முக்கியமான விளக்கங்களை மறுபடியும் பார்க்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாத்தீங்களா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் சொல்லும் பொழுது அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின சகல உண்மைகள், சகல அறிவுகள், அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க தேவனே, எங்களுக்கு ஜீவன் கிடைச்சிடும் அப்படின்னு டெய்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா பிதாகிய தேவன்கிட்ட நீங்க பேசுங்க, இடைவிடாமல் பேசுங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. நம்பர் 1. அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. பாத்தீங்களா? எங்கள் கடனாளிகள் சொல்லும்போது எங்களுக்கு எதிராக யாராவது பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க மன்னிக்கிறோம். மன்னிக்கும் போது நாங்க யாருக்கு மன்னிச்சோமோ அவங்க எதுக்குள்ள வந்துருவாங்க, அன்புக்குள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி எங்களுடைய பாவங்களை, அதாவது எங்களுடைய கடன்களை படிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களுடைய கடன்களை மன்னிக்கும் போது நாங்களும் அன்புக்குள்ள வந்துடுவோம். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குள்ளமும் பிதாகிய தேவன் அன்பாக இருக்கிறான்ற உண்மைக்கேற்றபடி, சட்டத்துக்கேற்றபடி எல்லாருமே அன்புக்குள்ள வரணும். அதுக்கு தான் இங்க மன்னிக்க சொல்றாரு. மன்னிக்கிறதுனா மறந்துடணும், மறுபடியும் ஞாபகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சாரு. எப்படின்னா, நம்முடைய பேதுரு நம்முடைய அடையசுக்கிறதுக்கு விரோதமாக சில காரியங்களை பலகீனத்தின் மூலமாக செய்யும் பொழுது அதை பரிபூர்ணமாக மன்னிச்சு ஒரு அன்பை காமிச்சார். அந்த அன்புல எந்த மாற்றம் இல்லைன்றத கடைசியில் நிரூபிச்சு காமிச்சார் இல்லையா? அந்த மாதிரி காமிக்க சொன்னார். சரிங்களா? அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்போ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்ன அர்த்தம்? சோதனை வரும், அந்த சோதனைக்குள்ள உள்ள போகணும். ஆனா சோதனைக்குள்ள நாம ஜெயிக்கணும் சொல்லி காமிச்சார். நாம ஜெயிக்கணும். நாம ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே பிதாகிய தேவன் நம்முடைய அடையசுக்கிறதுடைய நன்மையான காரியங்களாக சத்தியத்தை கொடுப்பாரு. அந்த நன்மையின் மூலமாக தீமையை ஜெயிக்க முடியும், தீமையை வெல்ல முடியும் சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான சட்டங்களை ஜெபத்தில் சொல்லி காமிச்சிருக்கார். அவ ஜெபம் என்பது நாம உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பிதாகிய தேவன் கூட நம்முடைய சிந்தனைகள் மூலமாக இணைஞ்சிருப்பது. அப்படி இணைஞ்சிருக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கும் போது தான் நம்முடைய ஜெபங்களை பிதாகிய தேவன் கேட்பாரே தவிர இல்லைன்னா கேட்க மாட்டாரு. அப்போ ஜெபத்துக்குரிய அநேக சட்டங்களை வேதாந்தத்தின் மூலமாக பார்த்திருக்கோம். இப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கட்டாயமாக கேட்கப்படும் உண்மையும் சொல்லி காமிச்சார். அப்ப தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜெபத்தின் சட்டங்களை கேளுங்க. கேட்டுட்டு நம்முடைய ஜெபங்கள் உறுதியா, அதாவது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பிதாகிய தேவன் கூட உறுதியா இருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.